நமஸ்தே. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சாத்திரம். இப்போ தேர்ட் ரிவிஷனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க பார்ட் தோ கஹானி. பார்ட் தோ நம்மளுக்கு என்ன வருது? கஹானியாக வருது. அது என்ன ஷீர்ஷேக்கில் ஹெட்டிங்கில் வருது அப்படின்னாக்க லாலச் கா ஃபல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு வந்திருக்குது. இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த லெசனுடைய எக்ஸசைஸ் தான் இந்த ரிவிஷனில் நம்ம பார்க்க இருப்போம். ஃபஸ்ட்டு ரிவிஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸ்வர், வியஞ்சன், கின்தி அப்படின்னு சொல்லப்படுற நம்பர்ஸ் 3 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரிவிஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க பிரார்த்தனா போயம், அதனுடைய எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ரிவிஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பார்ட் தோ வந்து கஹானி. பார்ட் ஏக்கு வந்து என்னது? கவிதாவாக இருந்துச்சு. இப்போ பார்ட் தோ என்னவா இருக்குது? கஹானியாக இருக்குது. கஹானினா ஸ்டோரி. என்ன ஸ்டோரி பார்த்தோம்? லாலச் கா ஃபல், பேராசையினால் ஏற்பட்ட பலன் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த லெசனுடைய எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் இந்த ரிவிஷனில். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வருது அப்படின்னா கடின் சப்த நம்ம டெஸ்ட்டுக்கு எப்படி பார்ப்போம்? மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கடின் சப்த என்னென்ன வருது அப்படின்னாக்க காவ்னா வில்லேஜ்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் காவ், செகண்ட் ஒன் புரானா பேடுன்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் ஒன் என்ன வந்திருக்கு? பர்த்தன்னா வெசல் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன் தேக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க டு சி, பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன் பூச்சானா கேட்குறது, டு ஆஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் காவ், செகண்ட் ஒன் புரா, தேர்ட் ஒன் பர்த்தன், ஃபோர்த் ஒன் தேக்கர், ஃபிஃப்த் ஒன் பூச்சா. இந்த 5 வேர்ட்ஸும் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 6th வேர்ட் பார்க்க போகிறோம். 6th வேர்டு என்ன? பச்சேன்னா சைல்டு, குழந்தைன்னு அர்த்தம். 7th ஒன் சுப் சாப், அமைதியாக சைலண்ட்டாக அப்படின்னு அர்த்தம். 8th ஒன் வாபஸ்னா டு ரிட்டன், ரிட்டன்னு அர்த்தம். 9th ஒன் ஆக்கிர்னா இருந்த போதிலும், ஆஃப்டர் ஆல், எது வேணாலும் சொல்லலாம். 10th ஒன் புலாயா, அழைத்தல், கால் பண்ணுறதுன்னு அர்த்தம். 6th ஒன் பச்சே, 7th ஒன் சுப்சாப், 8th ஒன் வாபஸ், 9th ஒன் ஆக்கிர், 10th ஒன் புலாயா. ஓகேவா? 11th ஒன் ஃபாய்தானா லாபம், ப்ராஃபிட்னு அர்த்தம். 11th ஒன் என்னவா இருக்குது? ஃபாயதா. இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னவா இருக்குது? ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். 12th ஒன் விஸ்வாஸ்னா அஃபெக்ஷன், பற்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், விஸ்வாஸ். 13th ஒன் பைதா, 13th ஒன் என்னது? பைதா, டு பார்ன், பிறப்புன்னு அர்த்தம். 14th ஒன் சோச்சானா டு திங்க், நினச்சி பார்க்கறது, சோச்சா. 15th ஒன் தின்னுனா டேன்னு அர்த்தம், டேன்னு அர்த்தம். 11th ஒன் ஃபாய்தா, 12th ஒன் விஸ்வாஸ், 13th ஒன் பைதா, 14th ஒன் சோச்சா, 15th ஒன் தின். இதை வந்து டிக்வேர்ட்ஸாக கொடுக்கும்போது ஃபா கொடுத்துருவாங்க, இந்த ஏக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க, தாவை கொடுத்துருப்பாங்க. அந்த நடுவில் உள்ள டேஷில் என்ன பண்ணணும்? நின்று ஏ போடணும். அதே மாதிரி விஸ்வாஸ் அப்படின்றதுக்குன்னா இஷையும் கொடுத்துட்டு வாக்கு கீழே ஒரு கோடை போட்டாங்கனாக்க அந்த சே போட்டிருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? வாவை ஒண்டி எழுதணும், விஸ்வாஸ். அதே மாதிரி தான் பை கொடுத்துட்டு டேஷ் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பைதான்னு எழுதணும். 14th ஒன்றா இருக்கிற சோச்சாக்கு எப்படி பண்ணுவாங்க? சோ கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்? சா அப்படிங்கிற வேர்டை எழுதணும். அடுத்து தின்னு இருக்குது. தின்னு எப்படி கேட்பாங்க? தி கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டேஷில் நீங்கள் என்ன எழுதணும்? நேவ் எழுதணும், இந்த சின்ன நேவை எழுதணும். சரிங்களா? தின் அப்படின்னு அர்த்தம். தின்னுனா டேன்னு சொல்லியிருக்கோம். இப்படி தான் மிஸ்ஸிங் லெட்டர்ஸை அட்டன் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்கிரேஜி அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்? ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன இருக்குது அப்படின்னா லாலச்சுக்கான இங்கிலீஷ் மீனிங் க்ரீடி. லாலச்சுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்னது? க்ரீடி, பேராசை.
செகண்ட் ஒன் ஆத்மி. ஆத்மின்னா என்ன இருக்குது? மேன். MAN மேன். ஆத்மினா அதுக்கு என்னது இங்கிலீஷ் மீனிங்? மேன். தேர்ட் ஒன் கிராயே. கிராயினா அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் ரெண்ட். RENT ரெண்ட்டு. ஃபோர்த் ஒன் ஆச்சரிய அப்படின்னா என்னது? சர்ப்ரைஸ்டு. SURPRISED சர்ப்ரைஸ்டு அப்படின்னா என்னது? ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒன் லாலச் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்தாக்க நீ என்ன எழுதணும்? கிரீடி அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க. ஆத்மி அப்படி கொடுத்தாங்கன்னா மேன். கிராயே ரெண்ட்டு. ஆச்சரிய சர்ப்ரைஸ்டு. ஓகேவா? அங்கிரேஜி அர்த்தம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த்து ஒன்றா என்ன வந்திருக்கு? சோட்டே. சோட்டேனா என்னது? ஸ்மால், சிறிய. சோட்டேனா ஸ்மால். மூர்க அப்படின்னா ஃபூல். மூர்கனா ஃபூல், முட்டாள். தென் சோச்சா. சோச்சானா டு திங்க், யோசித்து பார்க்குறது. சோச்சானா டு திங்க், நினச்சி பார்க்குறது. எயித்து ஒன் பேச்சைன். பேச்சைனா ரெஸ்ட்லெஸ்ன்னு அர்த்தம். பேச்சைனா ரெஸ்ட்லெஸ், அமைதியற்று இருக்கிறது. நைன்த்து ஒன் பீமார் அப்படின்னா டிசீஸ். பீமார்னா டிசீஸ், நோயுன்றது. டென்த்து ஒன் கோஷிஷ். கோஷிஷ்னா கிளவர், புத்திசாலித்தனம். கோஷிஷ்னா கிளவர், புத்திசாலித்தனம். ஃபிஃப்த்து ஒன் சோட்டை, ஸ்மால், SMALL. மூர்க ஃபூல், FOOL. சோச்சா டு திங்க், TOTHINK திங்க். பேச்சைன் ரெஸ்ட்லெஸ், RESTLESS. நைன்த் ஒன் பீமார் டிசீஸ், DISEASE. டென்த் ஒன் கோஷிஸ் கிளவர், CLEVER. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பிரஷ்னோக்கா உத்தர், கிவ் ஆன்சர்ஸ். கொஷின் ஆன்சர் எது வேணாலும் சொல்லலாம். இந்த ரோமன் என்னவா இருக்குது? கொஷின் ஆன்சர். ஓகேவா? இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், சேட் கஹா ரஹத்தாத்தா. சேட் கஹா ரஹத்தாத்தாங்கிறது கொஷின். சேட்டு எங்கே வசிக்கிறாரு? சேட் ஏ. சேட்டுங்கிற வேர்டு கொஷினில் இருக்குது. ஏ காவ்மே அப்படிங்கிறது தான் என்னது? நம்மளுடைய ஆன்சர். ஏ காவ்மேங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ரஹத்தாத்தா. ஓகேவா? சேட் கஹா ரஹத்தாத்தா. சேட் ஏ காவ்மே ரஹத்தாத்தா, ஒரு கிராமத்தில் வசிக்கிறாருன்னு சொல்லிட்டோம். செகண்ட் கொஷின் என்னவா இருக்குது அப்படின்னா, வா கைசா ஆத்மிதா. வகு கைசா ஆத்மிதா, அவர் எப்படிப்பட்ட மனிதர்? வ கைசாங்கிறதுக்கு பதிலாக என்னது? லாலச்சிங்கிற வேர்டை ஒன்று தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். பாக்கியெல்லாம் கொஷினில் உள்ளது தான். வா லாலச்சி ஆத்மிதா, அவர் ஒரு கிரீடி மேன், ஒரு பேராசை கொண்ட மனிதர் அப்படின்னு. வ கைசா ஆத்மிதானாக்க வ லாலச்சி ஆத்மிதா. ஓகேவா? தேர்ட் ஒன் சேட்ஜி கியா கர்த்தா தா. சேட்ஜி கியா கர்த்தா தா. சேட்ஜி என்ன செய்கிறாரு? சேட்ஜி பர்த்தன் கிராயேமே தேத்தே தே. பர்த்தன்னா பாத்திரம்னு சொல்லியிருக்கோம், கிராயனா ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். பாத்திரங்களை ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. சேட்ஜி கியா கர்த்தா தா. சேட்ஜி என்ன செய்கிறாரு? சேட்ஜி பர்த்தன் கிராயேமே தேத்தே தே. பாத்திரங்களை வாடகைக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த 3 கொஷின் புரிஞ்சிருச்சு. நோட்டு ப்ரிவைஸ் பண்ணுறேன். सेठ कहाँ रहता था? सेठ ये गांव में रहता था। वह कैसा आदमी था? सेकंड क्वेश्चन, वह लालची आदमी था। थर्ड क्वेश्चन, सेठ जी क्या करता था? सेठ जी बर्तन किराए में देते थे। ஓகேவா? இதான் 3 क्वेश्चंस. அடுத்த क्वेश्चन பார்க்குறோம். आदमी ने सेठ से क्या मांगा? फोर्थ क्वेश्चन என்னது? आदमी சேட்டுக்கிட்ட என்ன கேட்டார்? आदमी ने सेठ से இது வரலும் क्वेश्चन இது எழுதிக்கிறோம். दो तीन बर्तन, दो तीन बर्तन 3 दिन के लिए मांगा. இது क्वेश्चनல உள்ளது தான். அந்த மனிதர் சேட்டுக்கிட்ட என்ன கேட்டார்? आदमी ने सेठ से 2-3 बर्तन 3 दिन के लिए मांगा. 2-3 பாத்திரங்களை 3 நாட்களுக்கு கேட்டார். ஓகேவா? ஃபிஃப்த் கொஷின், சேட் क्यों प्रसन्न हुआ? சேட் ஏன் ரொம்ப பரவசமானார்? आदमी बर्तन के साथ
என்ன பண்ணான் அந்த மனிதன் பாத்திரங்களுடன் दो तीन छोटे छोटे बर्तन में ले आया आदमी बर्तन के साथ दो तीन छोटे छोटे बर्तन भी ले आया அதையும் சேர்த்து கொண்டு வந்தான். அதனால் சேட்ஜி உன்கே தேக்கர் பிரசன்ன ஹுவா. இது அப்படியே கொஷினில் உள்ளது தான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒன்றே தான் நம்ம படித்து எழுத போகிறோம். செகண்ட் சென்டென்ஸ் என்னது கொஷினில் உள்ளதே தான். சரியா? கியோம் எடுத்து அப்படியே எழுத போகிறோம். फिफ्थ क्वेश्चन என்னன்னு கேட்டிங்கன்னா सेठ क्यों प्रसन्न हुआ आदमी बर्तन के साथ दो तीन छोटे छोटे बर्तन भी ले आया सेठ जी उन्हें देखकर प्रसन्न हुआ. ஓகேவா? 5 क्वेश्चंस இதுவரை நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. சிக்ஸ்த்து क्वेश्चनाக என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க दूसरी बार आदमी ने बर्तन क्यों नहीं लौटाया. இரண்டாவது முறை அந்த மனிதர் பாத்திரங்களை ஏன் திருப்பி கொடுக்கல. இதுதான் கொஷின். அதுக்கு ஆன்சராக என்ன வந்திருக்கு பர்த்தன்கோ பகுத் பீமார்கை. ஆன்சரே இது தான். பர்த்தன்கோ பகுத் பீமார்கை. இதை எழுதிட்டாலே உனக்கு 2 மார்க் வந்துருச்சு. இஸ்லியே உஸ் ஆத்மி தூசரி பார் நஹி லவுட்டாயா. இதனால் அந்த மனிதர் என்ன பண்ணார் இரண்டாவது முறை பாத்திரங்களை கொண்டு வரவில்லை. என்ன கொஷின் दूसरी बार आदमी ने बर्तन क्यों नहीं लौटाया ना बर्तन को बहुत बीमार है इसलिए उस आदमी दूसरी बार नहीं लौटाया. ஓகேவா? 7th क्वेश्चन என்ன கேட்குறாங்க सेठ ने आदमी से क्या पूछा. சேட்டு அந்த மனிதரிடம் என்ன கேட்டார். அதுக்கு सेठ ने आदमी से पूछा. இது அப்படியே கொஷினில் உள்ளது. அரே மூர்க அட முட்டாளே बर्तन कोई प्राणी है. பாத்திரம் என்ன ஒரு பிராணியா ஒரு உயிரினமா. பீமார் ஹோக்கர் மர் சக்தே நோய் வந்து இறக்கிறதுக்கு. ஆன்சர் எதுலேருந்து இருக்கணும் சேட்னே ஆத்மிசே பூச்சா. சேட்டு அந்த ஆத்மியிலே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அரே மூர்க அட முட்டாளே பர்தன் கோயி பிராணிகை என்ன பாத்திரம் எது என்னது உயிரினமா. பீமார் ஹோக்கர் மர் சக்தே நோய் வந்து இறக்கிறதுக்கு. இதுதான் கொஷினுக்கு ஆன்சர். 7th क्वेश्चन सेठ ने आदमी से क्या पूछा. सेठ ने आदमी से पूछा अरे मूर्ख बर्तन कोई प्राणी है बीमार होकर मर सकती. இந்த இடத்துல 6th क्वेश्चन இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன். दूसरी बार आदमी ने बर्तन क्यों नहीं लौटाया. बर्तन को बहुत बीमार है इसलिए उस आदमी दूसरी बार नहीं लौटाया. सेठ ने आदमी से क्या पूछा. सेठ ने आदमी से पूछा अरे मूर्ख बर्तन कोई प्राणी है बीमार होकर मर सकते அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பார்ப்போமா. இதுதான் ஃபைனல் கொஷின். ஆத்மினே கியா ஜவாப் தியா. அந்த மனிதர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தார். ஆத்மினே கியா ஜவாப் தியா. இதான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க ஆத்மினே கஹா. அந்த மனிதர் சொல்கிறாராம் ஆத்மினே கஹா பர்தன் அஜீப் பிராணிகை. இதுதான் ஆன்சரு. பர்தன் என்னது அஜீப் பிராணிகை. உங்களோட பாத்திரங்கள் என்னது ஒரு விசித்திரமான பிராணி. அஜீப் பிராணினா விசித்திரமான உயிரினம். பிச்சிலே பார் அச்சே பச்சே பைதா ஹுயேத்தே. சென்ற முறை என்னது அது குட்டி போட்டுச்சு இல்லை குட்டி குட்டி பாத்திரம்லாம் கொடுத்துச்சு இல்லை. லேக்கின் அக்கி பார் அசாப் மர்கையே. அப்போனா இந்த முறை அது இறந்துருச்சு. உயிரினமாக இருக்கிறனால தானே இறக்குது. போன ட்ரிப்பு குட்டி போட்டுச்சு அப்போ இந்த வாட்டி இறக்க முடியாதா அதனால் அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆத்மினே கியா ஜவாப் தியா. இதான் கொஷினு. மனிதர் அந்த மேன் வந்து என்ன பதில் கொடுத்தார். ஜவாப்னா பதில், தியானா கொடுக்கறது. ஆத்மினே கஹா அந்த மனிதர் சொல்கிறாரு பர்தன் அஜீப் பிராணிகை. அந்த பாத்திரங்களும் ஒரு விசித்திரமான உயிரினமாக இருக்கிறது. பிச்சிலை பார் பச்சே பைதா ஹுயேத்து. சென்ற முறை குட்டி போட்டது உண்மை அப்படின்னா லேக்கின் அப்கி பார் சப் மர்கையே. அப்போ இந்த முறை அது இறந்து விட்டதும் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முறை அது இறந்துருச்சு அப்படின்னு அந்த மேன் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு சேட்டுக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ 8 கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சா. நல்லா புரிஞ்சிருச்சா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எழுதி பாருங்கள். அடுத்த எக்ஸசைஸ் போகிறோம். ஷப்தார்த்தனா என்னென்னு சொல்லியிருக்கிறோம். ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு கேட்டால் லாலச். லாலச்சுனா லோபுன்னு அர்த்தம். லாலச்சுனா லோப் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஒன் என்னது லாலச். லாலச்சுனா லோபு பேராசை. செகண்ட் ஒன் அஜீப் பிராணி. அஜீப் பிராணினா அனோக்கா ஜான்வர். அஜீப் பிராணினா என்னது அனோக்கா ஜான்வர் விசித்திரமான உயிரினம் அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் ஒன் பர்த்தன்.
பர்த்தன்னா பாத்திர, பர்த்தன்னா பாத்திர அப்படின்னு அர்த்தம், வெசல். சேட், ஃபோர்த்து ஒன் சேட். சேட்னா சாகுக்கார், மணி லெண்டர், வட்டி கடைக்காரர்னு அர்த்தம். சேட்னு என்னது, மணி லெண்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் வட்டி கடைக்காரன். ஃபிஃப்த்து ஒன் தங்கு ரஹ்னா அப்படின்னா ஆச்சரிய கோணம், ஆச்சரியப்படுற. தங்கு ரஹ்னானா ஆச்சரிய கோணம். சப்தார்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் லாலச். லாலச்னா பேராசை, லாலச்னா அதுக்கு ஹிந்தி வேர்டு லோப், லாலச் லோப். செகண்ட் ஒன் அஜீபு பிராணி, அதுக்கு என்னது அனோகா ஜான்வர், அஜீபு பிராணினா அனோகா ஜான்வர். தேர்ட் ஒன் பர்த்தன் பாத்திர. ஃபோர்த் ஒன் சேட் சாகுக்கார். ஃபிஃப்த் ஒன் தங்க் ரஹ்னா ஆச்சரிய ஹோனா, தங்க் ரஹ்னானா ஆச்சரிய ஹோனா. சிக்ஸ்த்து ஒன் பேச்சைன். பேச்சைன்னா அஷாந்த், அமைதியற்ற, ரெஸ்ட்லெஸ்ன்னு அர்த்தம். பேச்சைன்னா அஷாந்த். ஃபாயதா, செவன்த் ஒன் ஃபாயதா அப்படின்னா லாபு, ஃபாயதானா லாபு, ப்ராஃபிட். எயித் ஒன் உதர் தேனா அப்படின்னா கிராயே பர் தேனா, ரெண்ட்டுக்கு கொடுக்குறது. உதர் தேனானா கிராயே பர் தேனா. நைன்த் ஒன் வாபஸ் ஆனா அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுறது, லவுட் ஆனா. வாபஸ் ஆனானா என்னது, லவுட் ஆனா. சிக்ஸ்த் ஒன் பேச்சைன் அஷாந்த், ஃபாயதா லாப், உதர் தேனா கிராயே பர் தேனா. வாபஸ் ஆனா லவுட் ஆனா, வாபஸ் ஆனா லவுட் ஆனா. ஓகேவா, இது வரல என்ன பண்ணோம், ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்த்தோம், சப்தார்த்த. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பார்க்குறோம், வச்சன் பதிலியே. வச்சன்னா ப்ளூரல்ஸ், வச்சன்னா ப்ளூரல்ஸ், மோர் தென் ஒன் திங் தானது ப்ளூரல்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ பச்சானா பச்சை, குழந்தை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் பச்சான்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், பச்சே அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன்று என்னது பர்த்தன், பர்த்தன்னா பாத்திரம், அதுக்கு ப்ளூரலும் பர்த்தன் தான். ஓகேவா, அடுத்து சேட் அப்படின்னு வந்தாலும் சேட்டு தான், சேட்டுக்கு சேட்டு தான். லட்கா அப்படின்னு வந்தால் லட்கே. பாய் பாய்ஸ், பாய் பாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் லட்கி லட்கியா, கேர்ள் கேர்ள்ஸ், லட்கி லட்கியா கேர்ள் கேர்ள்ஸ். சிக்ஸ்த் ஒன் ருப்பியா ருப்பியே. மணின்னு வந்தால் அதே மணின்னு தான் எழுதுவோம், ஆனால் ஹிந்தியில் ஒட்டினா ருப்பியே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் பச்சா பச்சே. செகண்ட் ஒன் பர்த்தன், அதே பர்த்தன் தான். தேர்டு ஒன் சேட்னு வந்தால் அதுவும் சேட்டே தான் வரும். ஃபோர்த்து ஒன் லட்காங்கிறது இந்த காக்கு பதிலாக அந்த இடத்துல கேன்னு போடுறோம். ஃபிஃப்த்து ஒன் லட்கி அப்படிங்கும்போது அதுக்கு பதிலாக வரும்போது லட்கியா அப்படின்னு வருது. சிக்ஸ்த் ஒன் ருப்பியா அப்படின்னு வந்தால் அதுக்கு ஆன்சர் என்னது, ருப்பியே. ஓகேவா, இப்போ வச்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஜான் லீஜியே அப்படின்னா என்னது, இது லிங்க்கு, ஜெண்டர்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே ஜான் லீஜியன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா என்ன வந்திருக்கு, சேட் சேட்டானி, மேன் சேட் விமன் சேட். ஓகேவா, சேட் சேட்டானி. ஆத்மி அவுரத், மேன் விமன். ஓகே, ஆத்மி அவுரத்னு என்னது, மேன் விமன். தேர்ட் ஒன் லட்கா லட்கி அப்படின்னா என்னது, பாய் கேர்ள். லட்கா லட்கினா பாய் கேர்ள். அடுத்து முர்கா முர்கினா ஹென்னு காக்கு, ஹென்னு காக்கு. ஜான் லீஜியேங்கிறது என்னென்னா ஜெண்டர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, அப்போ சேட்டுன்னு வந்தால் என்ன பண்ணும், செட்டானி. ஆத்மி வந்தால் அவுரத், லட்கா வந்தால் லட்கி, முர்கா வந்துன்னா முர்கி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் உல்டே. உல்டேனா ஆப்போசிட்ஸ், உல்டேனா ஆப்போசிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரோனா, ரோனானா ஹன்ஸ்னா, ரோனானா ஹன்ஸ்னா. ரோனானா அலறது, ஹன்ஸ்னானா சிரிக்கிறது. ரோனானா அலறது, ஹன்ஸ்னானா சிரிக்கிறது. தென் லேனா தேனா, லேனா தேனா. லேனானா வாங்கிறது, தேனானா கொடுக்கறது. டேக்கு கிவ். நெக்ஸ்ட் ஒன் தனி நிர்தன், தனினா செல்வந்தன், நிர்தன்னாக்க ஏழை, செல்வந்த நிலை இல்லாதவன், அப்போ ஏழ்மையான நிலை. நெக்ஸ்ட் ஒன் துக்கு சுக்கு. துக்குனது சேடாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. சுக்குனா சந்தோஷமாக இருக்கிறது,
ஹாப்பியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஃபாய்தா ப்ராஃபிட். ஃபாய்தான்னா லாபம் ப்ராஃபிட், நுக்சான்னாக்க நஷ்டம் லாஸ். நெக்ஸ்ட் ஒன் தின் ராத். தின்னா டே, ராத்னா நைட். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு ஒன் ரோனா, அதுக்கு உல்டே ஹன்ஸ்னா. நெக்ஸ்ட் ஒன் லேனா, உல்டே தேனா. தனி உல்டே நிர்தன். துக் உல்டே சுக். ஃபாயதா உல்டே நுக்சான். தின் உல்டே ராத். உல்டே புரியுதா? ஓகே, இதோட எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இதோட நம்ம என்ன லெசனுடைய எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம்? லாலச்சி கா ஃபல் அப்படின்னு சொல்லப்படுற கஹானியோடைய எக்ஸசைஸை பார்த்துருக்கோம். நல்லா போட்டு போட்டு கேட்டு பாருங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. தன்யவாத் சாத்ரோம்.